ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல யாரோட படத்தை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச டாப் 10 படத்தை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ல வரும். வேலைக்காரன் இந்த படம் 22 டிசம்பர் 2017 டைரக்டர் எம் ராஜா டைரக்ட் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன், நயன்தாரா, ஃபகத் ஃபாசில் நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் எம் ராஜா அவர்கள் தனி ஒருவன்ற பெரிய பிளாக் பஸ்டர் படத்துக்கு அடுத்தது நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு இந்த வேலைக்காரன் படம் எடுத்திருப்பாரு. நடிகர் ஃபகத் ஃபாசில் அவர்கள் இந்த படத்துல வில்லன் கேரக்டர்ல சூப்பர் நடிச்சிருப்பாரு. மிடில் கிளாஸ் லைஃப்ல என்ன நடக்குதுன்றத சூப்பரா காமிச்சிருப்பாரு. இந்த படம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நல்லா ஓடி நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்குங்க. மாவீரன் இந்த படம் 14 ஜூலை 2023 டைரக்டர் மனோன் அஸ்வின் டைரக்ட் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன், அதிதி சங்கர், மிஷ்கின் நடிச்சிருப்பாங்க. விஜய் சேதுபதி இந்த படத்துல ஒரு வாய்ஸ் மட்டும் கொடுத்திருப்பாரு. கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்களை பாராட்டி ஆகணுங்க. எந்த ஒரு மாஸ் ஹீரோவும் இன்னொரு மாஸ் ஹீரோவுக்கு வாய்ஸ் மட்டும் கொடுக்க முன் வர மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மிஷ்கின் அவர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த படம் பொழுதுபோக்கு அம்சத்தோட சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த படம் 80 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்குங்க. நம்ம வீட்டு பிள்ளை இந்த படம் 27 செப்டம்பர் 2019 டைரக்டர் பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராஜேஷ், சூரி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஃபேமிலி ஸ்டோரியா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அண்ணன் தங்கச்சி பாசத்தை சூப்பரா காமிச்சிருப்பாரு. இந்த படமும் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குங்க. அயலான் இந்த படம் 12 ஜனவரி 2024 டைரக்டர் ஆர் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன், ராகுல் பிரீத்தி சிங், யோகி பாபு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பம் மூலமா ஏலியனை சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இந்த அயலான் படம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 100 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்குங்க. எதிர்நீச்சல் இந்த படம் 1 மே 2013 டைரக்டர் துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன், பிரியா ஆனந்த், சதீஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஒரு காதல் கலந்த ஸ்போர்ட்ஸ் படமா எடுத்திருப்பாரு டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள். இந்த எதிர்நீச்சல் படத்துக்கு அப்புறமா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பெரிய அளவில் வலம் வந்தாருங்க. இந்த எதிர்நீச்சல் படமும் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 50 நாளைக்கும் மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்குங்க. ரெமோ இந்த படம் 7 அக்டோபர் 2016 டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை முழுக்க ஒரு காதல் கதையா எடுத்திருப்பாரு டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் அவர்கள். அது மட்டும் இல்லாம நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்துல லேடி கட்டப்ல அசத்திருப்பாரு. படமும் எங்கேயும் போர் அடிக்காம நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோட எடுத்திருப்பாரு. இந்த படமும் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குங்க. ரஜினி முருகன் இந்த படம் 14 ஜனவரி 2016 டைரக்டர் பொன்ராம் டைரக்ட் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ், சூரி, ராஜ்கிரண் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் பொன்ராம் அவர்கள் ஃபுல் காமெடி படமா எடுத்திருப்பாரு. இது நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் டைரக்டர் பொன்ராமுக்கும் காம்போல வந்த 2வது படம்ங்க. இதுல சூரி பண்ற எல்லா காமெடியுமே செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாரையுமே வயிறு வலிக்க சிரிக்க வச்சிருப்பாரு. இந்த படம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்குங்க. டான் இந்த படம் 13 மே 2022 டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன், சூரி, எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஒரு காதல் கலந்த ஒரு காமெடி படமா எடுத்திருப்பாரு டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள். நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் ஃபன் பண்ணி பார்த்திருப்போம், காமெடி பண்ணி பார்த்திருப்போம். ஆனா அவர் நடிப்பால நம்ம எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருப்பாரு. கிளைமேக்ஸ்ல படத்துல அப்பா சென்டிமெண்ட் உண்மையாவே ரியலிஸ்டிக்கா இருக்குங்க. இந்த டான் படமும் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 100 கோடிக்கும் மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்குங்க. டாக்டர் இந்த படம் 9 அக்டோபர் 2021 டைரக்டர் நெல்சன் டைரக்ட் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன், வினய், யோகி பாபு நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் நெல்சன் அவர்கள் இந்த படத்துல ஒரு உமன் டிராஃபிக்கிங் பத்தி எடுத்திருப்பாரு. இந்த படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வழக்கத்துக்கு மாறா ரொம்பவும் சைலண்டாவே இருப்பாருங்க. அவர் சைலண்டா இருந்தாலும் பட் இந்த படம் வைலண்டா இருக்கும். நடிகர் வினய் அவர்கள் இந்த படத்துல ஒரு வித்தியாசமான வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த படம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு முதல்ல 100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்குங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த படம் 6 செப்டம்பர் 2013 டைரக்டர் பொன்ராம் டைரக்ட் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன், சத்யராஜ், ஸ்ரீதிவ்யா, சூரி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் பொன்ராம் அவர்கள் ஃபுல் காமெடி படமா எடுத்திருப்பாரு. இது நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் டைரக்டர் பொன்ராமுக்கும் காம்போல வந்த முதல் படம். இந்த படத்துல சிவகார்த்திகேயன், சூரியோட காம்போல வந்த காமெடிஸ் எல்லாமே பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த படம் முதல்ல 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குங்க. ஓகே மக்களே, இந்த கவுண்டவுன் லிஸ்ட் நான் என்னோட நாலேஜ் படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கவுண்டவுன் லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச படத்திலேயே உங்களுக்கு எந்த படம் மிகவும் பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.